யாருக்குமே தெரிந்த பகுதி. நீங்க சொல்லுவீங்க, இந்த பகுதி தானா? அடாடா! இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியுமே. சண்டே ஸ்கூல்லயே நான் படிச்சிருக்கிறேன்பாங்க நம்ம பிள்ளைகலாம். அப்ப இன்னைக்கு எடுக்க போறது மார்க் 10ஆம் அதிகாரம். மார்க் 10. ஓகே. மார்க் 10ஆம் அதிகாரத்துல 46 முதல் 52 வசனங்களை வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம். மார்க் 10ஆம் அதிகாரம். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஓகே. இந்த வேத பகுதியை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த வேத பகுதி மிகவும் எல்லாருக்குமே தெரிந்த வேத பகுதி இல்லையா? இதுல சொல்லப்பட்ட பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல மனதில் பதியக்கூடிய பெயர்களாக இருக்கு. நம்ம முதலாவது இங்கே பார்க்கும் பொழுது 46ஆம் வசனத்திலே வாசித்தோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அங்கு அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பார்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியறிய உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப எங்க போறாரு? எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போறாங்க. இப்போ எரிகோவை விட்டு என்ன செய்யறாங்க? புறப்படுற நேரம் இது. அப்ப அந்த லாஸ்ட் டைம் எரிகோவில இருந்து அவர் புறப்பட்டு போறாரு. இனி திரும்பி எரிகோவுக்கு வருவாரா என்று தெரியாது. அப்படி அவர் போகின்ற வேளையிலே தீமேயுவின் மகனாகிய பார்த்திமேயு. யாருடைய மகன்? தீமேயுடைய மகன். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, இந்த பார்த்திமேயுக்கு யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறாரு. அப்பாவுக்கு என்ன இருக்கு? ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்பாவுக்கு என்ன இருக்கு? பேர் இருக்கு. அப்போ இன்னைக்கு உடைய சத்தியம் என்னன்னா, இந்த வேதாகமத்துல அநேகருடைய பெயர்கள் சொல்லப்படல. ஆனால் இந்த பார்த்திமேயனுடைய தகப்பனுடைய பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லப்பட்டது? ஆதார் கார்டு யாருக்குள்ள இருக்கு? இருக்கா? அதுல என்ன போட்டிருப்பாங்க உங்க பேருக்கு அடுத்தபடியா? ஓட் ஐடியில அப்பா பேர் இல்லாதவங்க யாரும் இருக்கிறோமா? எல்லாருக்குமே அப்பா பேர் வேணும் இல்லையா? அப்ப அப்பா பேரு ரொம்ப முக்கியம். இந்த அப்பா பேரு ஏன் வந்தது பார்த்திமேய்க்கு? ஏங்க வேதாகமத்துல அவங்க அப்பா பேர் சொல்றாரு? உங்க அப்பா என்ன பண்ணாரு? உங்க அப்பா பேரெல்லாம் பிரசித்தி ஆகிறதுக்கு என்ன காரணம்? உங்க அப்பா ஏதாவது பண்ணியிருக்காரா? எங்க அப்பாவுக்கு நாங்க தான் பண்றோம் இல்லையா? அப்போ இந்த பார்த்திமேயனுடைய அப்பாவுக்கு பேரு ஏன் வேதத்துல சொல்லப்பட்டது என்றால், இந்த குருடன், இவன் கண் குருடன். ஆனால் இவங்க அப்பாக்கு என்ன இருக்கு? கண் இருக்கு. இவங்க அப்பா நிறைய சத்தியங்களை இந்த குருடனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. குருடனா பிறந்த மகனுக்கு அப்பா என்ன செய்யறாரு? சத்தியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. என்ன சத்தியம் சொல்லி கொடுத்தாரு? வாசித்த வேத பகுதியில அப்பா என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? நசரேனாகிய இயேசு. நசரேனாகிய இயேசு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் நாசரேத்தூரில் இருந்தார். நாசரேத்திலிருந்து ஒருவர் வரப்போகிறார். நசரேன் என்று ஒருவர் வரப்போகிறார் என்று சொல்லி அந்த சத்தியத்தை அப்பா என்ன பண்ணாரு? மகனுக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க அப்பா மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அப்பதான் உங்க பேர் என்ன ஆகும்? ஆதார் கார்டுல வரும், ஓட் ஐடியில வரும். இங்கே இல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஆதார் கார்டுல நான் சொல்றேன். பரலோகத்தில் இருக்கிற ஓட் ஐடியில உங்க பேர் வர வேண்டும் என்றால் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்கணும். அப்பதான் பேர் வரும். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம் என்று பார்க்கும்போது, தாவீதின் குமாரனை எனக்கு
எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் அப்பாவுடைய பெயரை வேதாகமத்துல இந்த குருடனுடைய அப்பாவுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. ஓகே, வந்துட்டோம். அப்போ அப்படியானால் வேதாகமத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி. பிரசித்தி பெற்றவர், ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமனும் தேவனுக்கு பயப்படக்கூடியவரும் பொல்லாங்குக்கு விளங்கக்கூடியவருமாகிய ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன? யோபு. வெரி குட், நல்ல கரெக்டா ஞாபகத்தில் வச்சுங்க. யோபுக்கு யார் இருந்தா? பிள்ளைங்க எத்தனை பேரு? 7 + 3 10 பிள்ளைகள். இது யாரு பிள்ளையோ? யோபுடைய மனைவியின் பிள்ளையா? யோபுனுடைய மனைவி பேர் என்ன? பேரு யோபுனுடைய மனைவியின் பேரு என்னங்க? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறோம் பொல்லாப்புக்கு விளங்குகிறோம் இவளை போல பூமியில ஒருவரும் இல்லை. இவ்வளவு நல்ல ஊழியக்காரரு, இவ்வளவு நல்ல மகன், மனைவி பெயர் இருக்கா? இல்ல. அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? அவ என்ன சொன்னா? தேவனை தூஷித்து. பாத்தீங்களா? அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த அம்மா பேரை பைபிள்ல இருந்து எடுத்துட்டாரு. எடுத்துருவாரு உங்க பேரையும். பைபிள்ல இருந்து எடுத்துட்டாரு இல்லையா? ஓகே. ரெண்டாவது இன்னொரு சின்ன ஒரு இது, தேவனோடு சஞ்சரித்தவர் இல்லையா? தேவனோடு கூட இருந்தார். ஏனோக்கு. அவருடைய மனைவி பேர் இருக்கா? இல்ல. இன்னொருத்தர் யோபு. யோபு பார்த்துட்டோம். ரெண்டாவது நான் சொல்லக்கூடியது யாரு? உப்பு தூணான் அம்மா. அது யாரு? லோத்து. லோத்தை குறித்து வாசிக்கும் போது நீதிமானாகிய லோத்து தான் நம்ம புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம். அவருடைய மனைவி பேர் என்ன இருக்கா? இருந்தது அடுத்த வாரம் சொல்லுங்க, கண்டுபிடிச்சு. ரெண்டு அதாவது லோத்தினுடைய மனைவி பேரு. ரெண்டாவது ஓகே. அப்புறம் இன்னொரு இடத்துல ஆண்டவர் பார்க்கிறோம், மனோவா. மனோவாவுடைய மனைவி பேர் தெரியுமா? சிம்சோனுடைய அம்மா பேரு இல்ல. சிம்சோனுடைய அம்மா பேர் இருக்கா? சிம்சோனுடைய அம்மா பேரு இல்ல. அப்ப ஆண்டவரே சில பேர்ல என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. அங்க சிம்சோனுடைய அம்மா மனோவா வீட்டுல ஆண்டவர் சொல்லும்போது ஒரு ஸ்திரீ ஒரு பெண் அங்க என்ன பண்ணிட்டாரு? பேரை எடுத்துட்டாரு. அப்ப சில தாய்மாருடைய பேரை ஏன் எடுத்துட்டாருன்னா அந்த பேரு வைக்காம இருக்கிறது. ஏன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில அம்மா தான் முக்கிய காரணம், அவனை வளர்த்தது இல்லை. அதனால பேர் என்ன செய்தாங்க? எடுத்துட்டாங்க. அப்போ சில வேளைகளில் வேதாகமத்தில் பார்க்கும்போது பெயர்கள் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அநேகருடைய பெயர்கள் வேதாகமத்தில் இல்லை. ஆண்களுடைய பெயரும் நிறைய பெயர் இல்லை. ராஜாக்களுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அம்மாவுடைய பெயர், அதாவது இந்த அம்மாவுடைய இந்த மகன் என்று சொல்லி ராஜாக்களுடைய பெயர், அப்பா பெயர் கூட இல்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம வரும்போது வேதாகமத்தில் கடந்து வருவோம். இங்க என்ன பார்க்கிறோம்? எரிகோவை விட்டு புறப்படும் போது திமேயுவின் மகனாகிய பார்த்திமேயு. குருடனுக்கு இப்படி எல்லாம் கொடுக்கணுமா? இவ்வளவு பட்டம் கொடுக்கணுமா? அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒருத்தர் கேட்கறாங்க, ஆண்டவருடைய ஏன் குருடனா பிறந்தான், இவன் ஏன் சப்பானியா பிறந்தான், ஏன் இவன் இப்படி பிறந்தான்னு கேட்கறாங்க. இவன் செய்த பாவமோ அல்லது இவனுடைய முற்பிதாக்கள் செய்த பாவமோன்னு கேட்டார். ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய முற்பிதாக்கள் செய்த பாவமும் அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த குருடன் இப்ப என்ன செய்கிறான்? இப்பொழுது வழியருகே இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அருமையான பெயர் கொடுத்திருக்கிறாங்க. பேர் என்னங்க? பார்த்திமேயு. அந்த இடத்துல அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இவனுடைய பெயர் மிக முக்கியமாக இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயினுடைய பெயர் என்ன செய்யணும்? சொல்லணும். இப்ப விட்டுருங்க, உங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் விட்டுருங்க. இனி உள்ள ஜெனரேஷனு உங்க பேர் யாரு சொல்லணும்? பிள்ளைங்க சொல்லணும். அடுத்தது யாரு சொல்லணும்? பேரண்ட்ஸ் பேத்தி என்ன சொல்லணும்? நம்மளை குறிச்சு பேரு சொல்ற மாதிரி என்ன இருக்கணும்? எழுதப்பட வேண்டும். நம்முடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும். இந்த குருடனாய் பிறந்தாலும் இவனுடைய அப்பாவுடைய பெயர் எழுதப்பட்டது போல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பெயர்களானது அது வேதாகமத்தில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது மிக முக்கியமாக குறிக்கப்பட வேண்டிய, ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய, மகிமைப்படுத்த வேண்டியதாய். இரண்டாவது பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்? எரிகோவை விட்டு புறப்படும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது எரிகோவை விட்டு புறப்பட போகிறார். இது என்னத்தை காட்டுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் எரிகோ விட்டு போகிறார். அந்த போகிற வேளையிலே அவரை அழைக்கவில்லை என்றால் மீண்டும் என்ன கிடைக்காது அவளுக்கு?
ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆண்டவர் எரிகோ விட்டு போயிருந்து என்ன இருக்கும்? இவன் பார்வையடைந்திருப்பானா? அப்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமா இருக்கிறது. இந்த நாட்கள் சந்தர்ப்பத்தின் நாட்கள். இந்த நாளுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு விசுவாசிகளுக்கு? இது எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த காலம் இது? கிருபையின் காலம். என்ன காலம்? கிருபையின் காலத்துல வாழ்ந்து, கிரேஸ், அதாவது கிருபை உள்ள நாட்கள். இந்த நாட்களில ரட்சிக்கப்படலைன்னா எப்ப ரட்சிக்கப்படுவீங்க? இந்த நாட்களில நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பவர் என்ன இல்ல, ரட்சிப்பே கிடையாது. இப்ப கிருபையாய் கொடுக்கப்பட்டக்கூடிய நாட்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய வானிலை வருவதற்கு முன்னதாக உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் இயேசப்பாவின் பிள்ளையை மாறவில்லை என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு அதுக்கப்புறம் கிடையாது. ஆண்டவர் வந்து விட்டால் அப்புறம் என்ன செய்யுது? 5 கன்னிகை இருந்தாங்க இல்லையா? எத்தனை கன்னிகை இருந்தாங்க? அது கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு இல்லையா? 10 கன்னிகள் இருந்தாங்க. அதுல 5 கன்னிகள் என்ன இருந்தது? உங்களுக்கு புத்தி இருந்தது. புத்தியுள்ள 5 கன்னிகள், புத்தி இல்லாத 5 கன்னிகள். ஆண்டவர் வரும்போது என்னாச்சு? அவங்க அந்த எண்ணெய் இல்லாம அவர்கள் கைவிடப்பட்டார்கள். ஆண்டவர் வந்தபோது கைவிடப்பட்டாச்சு. அப்புறம் போய் என்ன செய்யுங்க? கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே கதவை திற, கதவை திறன்னு. கதவை திறந்துதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? புதிய ஏற்பாடுல வாசிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை நான் அறியேன். கதவு பூட்டியாச்சு. அப்ப இப்போ உங்களுக்கு நேரம், நல்ல நேரம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். ரட்சிக்கப்படுவதற்கும் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கும் ரட்சிப்பை அறிவிப்பதற்கு நல்ல நேரம். இந்த பார்த்திமே என்ன செய்தானா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரிகோ விட்டு போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு எரிகோ விட்டு போய்விட்டால் அவனுக்கு அந்த கண் பார்வை கிடைக்காது. அவன் தக்க சமயத்தை பயன்படுத்தி, உங்களுக்கு தக்க சமயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கு. நிறைய நேரங்கள் உங்களுக்கு சமயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஜெபிப்பதற்கான நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் ஒருவேளை என்ன ஆகும்? அந்த குருடனை போல விட்டிருந்தானா கண் பார்வையற்றவளாய் போய்விடுவோம். நேரத்தை, சரியான நேரத்தை பயன்படுத்த வேண்டும். இது கிருபையின் காலமாய் இருக்கிறது, ரட்சிப்பின் நேரமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்துவோம். அப்படியாக அந்த கடைசி நேரத்துல அந்த அவன் என்ன செய்தான் பார்க்கும்போது, அந்த பார்த்திமேயு அங்கே அவன் ஆண்டவரை அழைக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆண்டவரை அழைக்கிறான். இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் அழைக்கக்கூடியவனாய் இருக்கிறான். என்ன எப்படி அழைக்கிறான் பாருங்கள். அவன் சத்தம் இடுகிறான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் என்று பார்க்கிறோம். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனாய் இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு போவதற்குள்ளதாக அவரை நான் அழைக்க வேண்டும். அவரை அழைப்பேன். ஆனால் கண்டிப்பா எனக்கு என்ன கிடைக்குங்க? என்ன கிடைக்கும்? ஆண்டவரை அழைத்தால் என்ன கிடைக்கும்? எங்கே இல்லை. யாருமே இல்லை. எல்லாரும் நான் இவ்வளவு தூரம் செய்தி எடுத்து இங்க யாருமே கான்சென்ட்ரேஷன் இல்லை. ஓகே, பரவாயில்ல, சரி. ஏன்னா இப்ப இந்த நேரம் அந்த மாதிரி டைம். ஓகே, அப்ப என்ன ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது, நசரேயனாகிய இயேசு வருகிறதை அவன் கேள்விப்பட்டான். உங்களுக்கு கேள்விப்படக்கூடிய நேரம் இதுவாய் இருக்கிறது. இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அதை நீங்கள் காதுலர்களை கேட்கவில்லை என்றால் ஒருவேளை அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய நேரமாய் இருக்கலாம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகக்கூடிய நேரமாய் இருக்கலாம். அந்த தருணத்தை இழந்து போகக்கூடிய நேரமாய் விடும் என்று பார்க்கிறோம். இங்க என்ன செய்யறான்? பார்த்திமேயு என்ன செய்யறான்? உட்கார்ந்து கொண்டு அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடக்கூடிய ஒரு நேரமாய் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சத்தமிட்டு அழைக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் அருகிலே இருக்கும் பொழுது நாம் அவரை சத்தமிட்டு அழைக்கும் போது அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார் இல்லையா? இப்ப அநேக சாட்சியில நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த சாட்சியில் என்ன கேட்கிறோம்? நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தேவன். இவன் கண் பார்வையற்றவனாய் அமர்ந்திருக்கிறான். இவன் குருடனாய் அமைந்திருக்கிறான். இவனுக்கு இப்ப கண் பார்வை தேவையா இருக்கிறது என்று அவன் உணர்ந்த போது அவன் சத்தமிட்டு அழைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் சத்தமிட்டு அழுது ஜெபித்த போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர் சத்தமிட்டு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் சத்தமிட்டு நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவர் அழைத்த போது அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராய் இருந்தார். இப்பொழுது என்ன என்று பார்க்கும்போது இங்கே அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பை பார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை அழைக்கும் போது, ஆண்டவரை கூப்பிடும் போது அவர் கேட்கக்கூடிய தேவனாய் இருக்கிற காலையில் அது அல்லவா வாசித்தோம். நம்முடைய கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை, செயல்படக்கூடாத கைகள் குறுகி போகும் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் திரும்பி பார்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்துல நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட தொடங்கினான்.
தொடங்கினா என்ன அர்த்தம்? மறுபடியும் அவன் என்ன செய்யறான்? கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். அநேக தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். உங்களுடைய சரீரத்தின் பிரகாரமான பலவீனங்களுக்காக ஜெபிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை அநேக விசுவாச வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆராதனைக்கு வருவதற்கு தடையான காரியங்கள் இருக்கலாம். உலக பிரகாரமான பிரச்சனைகள் இருக்கலாம், பண பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே தனிப்பட்ட நிலைமையிலே அங்கே நீங்கள் ஆண்டவரை அழைக்கிறீர்களா? தனிப்பட்ட நிலைமையில ஆண்டவரை நோக்கி அழைக்கும் போது, இங்கே பாருங்கள், இப்பொழுது அழைக்க தொடங்குகிறார். அவன் அழைக்க தொடங்கினான் என்று பார்க்கிறோம். சத்தமாய் அழைக்கிறார். கூக்குரலிட்டு அழைக்கும் போது ஆண்டவர் அதை கேட்டார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இன்னும் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவரை இடத்திலே கேட்ட கேள்விகள் கேட்கப்படவில்லை என்றால், நீங்கள் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பை உணர்ந்தவர்களாய் அவரிடத்திலே ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது அவன் கூக்குரல் இடுகிறான் என்று பார்க்கிறோம். அவன் அழைக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இதோ ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பாலைவனத்திலே அந்த குழந்தை அழுகிறது. ஐயோ, இதோ இந்த குழந்தையை சற்று நேரத்திற்குள்ளாக மரித்து போகுமே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆகார் அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு மரத்திற்கடியாக, ஒரு முள்செடிக்கடியாக போட்டுவிட்டு அவள் தூரத்திலே இருந்து பார்க்கிறாள். ஓ, இதோ ஆண்டவர் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்கிறார். சிறு பிள்ளைகளே, குழந்தைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய ஜெபத்தை எந்த விதத்திலும் அவர் தள்ளாமல் கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 12 வயதிற்கு இருக்க பிள்ளைகள் அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா கேட்கும். ஆகாரின் சத்தத்தை, ஆகாருடைய இஸ்மவேலினுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜெபத்தையும் கேட்க போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு நீங்கள் பார்த்திமேயனுடைய தகப்பனை போல இருக்க வேண்டும். பார்த்திமேயனுடைய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததினாலே, இதோ தாவீதின் குமாரன் வருகிறார், இதோ தாவீதின் குமார் வருகிறார் என்று அவன் அறிந்த போது சத்தமிட்டு கூப்பிடுகிறான். வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம் அனுபவிக்க போகிறான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து கற்றுக் கொடுத்து அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் செய்றாங்க, கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். குழந்தைகள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? சகோதரிமார்கள் என்னென்ன கற்றுக் கொடுக்குறீங்க? டியூஷன் 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 டியூஷன். எங்காவது பைபிள் டியூஷன் வச்சிருக்கீங்களா? குழந்தைகளுக்கு பைபிள் டியூஷன் கொண்டு போய் 10,000 20,000 30,000 டியூஷன். அது முடிஞ்சு 10,000 சொல்லி இன்டர்நெட்ல டியூஷன். ஏதாவது ஒரு குழந்தை சண்டே ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை வீட்டில் போய் அதை நீங்க நோட் எடுத்து படிக்க சொல்லியிருக்கீங்களா? பேரண்ட்ஸ் இல்ல. ஒருத்தர் நம்ம சபையில அதெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி தன் குழந்தைகளுக்கு சண்டே கிளாஸ்ல என்ன எடுத்து கொடுத்தாங்களோ அதை மறுபடியும் வீட்டில் போய் ரெஃபர் பண்ண சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்கக்கூடிய சகோதரிகள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகளை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? குழந்தைகளுக்காக என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க? ஸ்பிரிச்சுவல் ஸ்பெண்டிங். ஒரு பைபிள் குழந்தை கையில் இருக்கா? பைபிள் சம்பந்தமான காரியங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்க போறீங்க, ஒரு நாள் அது உங்களை என்ன செய்யும்? அதே ஆபத்தா முடியும். உலக ஞானம் தேவைதான், படிப்பு தேவைதான், கல்வி தேவைதான், எல்லாம் வேணும். ஆனா அதற்கு மேலாக யாரு வேணும்? ஆண்டவர் வேணும். இந்த பார்த்திமேயுக்கு அதுதான் இருந்தது. அவங்க அப்பன் சொல்லி கொடுத்திருந்தான். அதை வச்சு இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு தக்க சமயத்துக்கு. நம்முடைய குழந்தைகளுக்கு கூப்பிடும் போது குழந்தைகளின் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். பைபிள்ல இருந்து சொல்றேன். அந்த குழந்தை சாக போது கொஞ்ச நேரத்துல செத்துடும், தண்ணி இல்லாம. இஸ்மவேல் சாக போறான். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து அங்க ஒரு நீரூற்றை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாத்துறாரு. குழந்தையின் ஜெபத்தை மோசே கீ 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 கத்துறான். இதுல இருந்து கத்துனான், நாணல் பெட்டியிலிருந்து கத்துறான், அழுகிறான். ஊன்னு ஒரே அழுகாச்சு. குழந்தை எத்தனை மாசம்? 3 மாசம் நிறைஞ்சிருச்சு. இல்லைன்னா பால் மறந்தது. அது எவ்வளவு மாசம் தெரியல இல்லையா? அப்படித்தான் வாசிக்கிறான். அந்த குழந்தை கத்துது. அப்படியே விட்டுருந்தா யாரு சாப்பிட்டுருப்பா? முதல்ல சாப்பிட்டு இருக்கும். நைல் நதியில் என்ன இருக்கும்? முதல்ல. அந்த முதல்ல இந்த குழந்தை என்ன செய்யும்? முதலைக்கு என்ன பெட்டி, நாணல் பெட்டி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஒரு அமுத்து நாணல் பெட்டி என்ன இருக்கும்? உடஞ்சிருக்கும். முதல்ல சாப்பிட்டு இருக்கும் மோசைய. ஆனா மோசையினுடைய அழுகையை கர்த்தர் பார்த்து உடனே என்ன பண்றாரு? அந்த சவுண்ட் இப்படி போய் இப்படி வருது. இந்த குழந்தை அழுத உடனே நேரம் பரலோகத்துக்கு போகுது. ஆண்டவர்கிட்ட போய் நேரம் எங்க போச்சு? பார்வோனுடைய குமாரத்தி கிட்ட போச்சு. ஜெபிச்சு பாருங்க. குழந்தைகளை ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. உடனே வாங்கி கொடுக்காதீங்க. ஏதாவது கேட்ட உடனே போகாதீங்க. வா போலாம், டிமார்ட் போலாம். இல்லைன்னா உடனே வா, இங்க புதுசா கடை ஓபன் பண்ணியிருக்காங்க,
லூலு, வெரி குட். லூலு போடா. அவன் வாயில் இப்படி மெதுவா சொல்லியிருப்பான். அங்க போய் அவன் கேட்டது ஒரு பென்சிலா இருக்கும், அவன் கேட்டது ஒரு ரப்பரா இருக்கும். ஆனா அங்க போய் ரப்பர்லயே 1000 ரப்பரை போய் பார்த்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. தேவை என்னன்னு கேளு குழந்தைகளுக்கு. முதல் சொல்லுங்க ஜோம் பண்ணு. எங்களுக்கெல்லாம் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது போய் எதை கேட்டா இல்ல அவங்க கையில ஒண்ணுமே இருக்காது. இருந்தா தானே அவங்க சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு. அப்புறம் ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு போடக்கூடும். இந்த வசனம் தான்ப்பா எங்களுக்கு. எங்களுக்கு இந்த வசனத்தை தவிர வேற வசனமே தெரியாது. எது கேட்டாலும் இந்த வசனத்தை சொல்லிடுவாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணோம். அப்பதான் என்ன கிடைக்கும்? வருஷத்துல ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யறோம்? அருமையான சகோதரியே, நீ எவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்றியோ டியூஷனுக்கு, அதே அளவுக்கு என்ன பண்ணும்? ஆவிக்குரிய காரணம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து ஒரு பிளான் போடுங்க, லிஸ்ட் போடுங்க. ஈடனுக்கு பார்த்தா அவளுக்கு 16, 17 புக்கு கொடுத்துருக்காங்க. ஈடன் இல்லையானா 16, 17 புக்கு இந்த குழந்தைக்கு. எப்படி படிப்பா, என்ன படிப்பா எனக்கே தெரியல. அவ்வளோ புக்ஸ், அவ்வளோ லோடு நம்ம இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே கொடுக்கக்கூடிய காரியம். அதனால என்ன செய்யுங்கன்னா, குழந்தைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. வேதாகமத்தையும் சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு 6 மணிக்கு வந்து எழுப்புறான். 6 மணிக்கு வந்து எழுதுறாங்க. என்ன சொல்றான்? வேக்கப் வேக்கப், 6 மணி ஆச்சு, நீங்க சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு என்ன மிரட்டுறான். காலையில் 6 மணிக்கு. நான் அவ சோர்ந்து போயிருந்தேன். அவ எழுந்து பக்கத்துல வந்து என்னை இழுத்து பெட்ஷீட் எல்லாம் தூக்கி வீசி என்னை எழுப்பி விட்டுட்டான். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும். அப்போ பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்க இந்த மகன் இந்த இவர் சுகமடைவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய தகப்பனார் கற்றுக் கொடுத்தது. இப்பொழுது கூக்குரலிடுகிறான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். என்ன செய்யறாரு? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். யார்கிட்ட ஜெபிக்கிறேன்? பெனோ, யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுவேன்? ஏசப்பாட்ட. ஃபர்ஸ்ட் ஜெபம் எங்க போனோம்? ஆண்டவர்கிட்ட போனோம். தென் அம்மாட்ட போனோம். அதுக்கப்புறம் எங்க போனோம்? மோசஸ். 3 வழி இருக்கு இல்லையா? இந்த வழியை தான் போனோம். சில வீட்டில் வேற மாதிரி இருக்கும். முதல்ல அம்மாட்ட போகு, அப்புறம் அப்பாட்ட போகு, அப்புறம் யார்கிட்ட போகு? அப்புறம் ஏசப்பாட்ட போகு. அப்படி போகுதா? யாரில் வீட்டில் அப்படி போகுது? சில வீட்டில் அப்படியும் போறது இருக்கு. நீ இனி என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? ஆண்டவர்கிட்ட. 2வது அம்மா கிட்ட. 3வது ஓகே, கவனமா கேட்குறீங்களா? வெளியே இருக்கிறவங்கள வாட்ச் பண்றீங்களா? என்ன தயவு செய்து கவனமா கேளுங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நம்ம குடும்பம், இது நம்ம சபை, நம்ம பிள்ளைங்க. ஓகே, அப்ப என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அவருக்கு குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு என்று உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன இடத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? இவனை என்ன செய்யறாங்க? வந்து அதட்டினார்கள். இயேசு கிறிஸ்து போறாரு, ஜெபம் பண்ற போறாரு, அவர் பிரசங்கம் பண்ண நீ என்ன ஒரு இடையில குருடா, பிரசங்கம் பண்ற குருடா சொல்லி இன்னொரு வேத பகுதியில் அவனை அதட்டினார்கள். கூப்பிட வேண்டான்னு. சில வேளை நம்மள என்ன செய்வோம்? எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறான். ஒருத்தர் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் இவன் பைபிள் படிக்கிறான், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், எப்ப புஸ்தகத்தை எடுத்து படிப்பா? என்ன கேட்கறாங்க? எப்போ? இது ஒரு வீட்டுல சொல்றாங்க. அந்த புள்ள எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்குது, எப்ப பார்த்தாலும் முழங்கால் படி போடுது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது. ஆனாலும் நம்ம சொல்றான், எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்கிறான், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு இருக்கிறான். இப்படியா சொல்றது? இப்படியும் நடக்குது. இப்படி உலகத்துல நடக்குது. இங்க என்ன பார்க்கிறோம்? இயேசுவை அழைத்து திடன்கொள் எழுந்திரு என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார் என்று சொல்லி என்கரேஜ் பண்ணணும். நீங்க இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்ற உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எழுந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தார். ஆண்டவர் கூப்பிட்டானு என்ன பண்றவன்? உட்கார்ந்து இருக்கிறானா? இவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத என்ன பண்ணுவான்? இயேசு கூப்பிட்டோன்னே பார்க்கறான். அவனுக்கு என்ன இருந்தது மேல? அவன் மேல என்ன இருந்தது? ஒரு பெரிய கம்பளி போத்தி உட்கார்ந்துருக்கான். ரொம்ப சோம்பேறிவன். பெரிய கம்பளி போத்திட்டு உட்கார்ந்துருக்கிறான். எந்திரிக்க முடியல அந்த கம்பளி. எனக்கு குரடன் கம்பளி எப்படி இருக்கும்? இப்ப நம்மளாம் வந்து கண்ணு நல்லா இருக்கிறனால இப்படி பாக்குறோம். ஒரு சின்ன டாட் ஆனா கூட நம்ம ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்? ஐயோ, இன்னைக்கு நம்ம சாப்பிடும்போது ஒரு சின்ன டாட் கூட என்ன வரக்கூடாது, நம்ம ட்ரெஸ்ல வரக்கூடாது, என் சாரியில வரக்கூடாது. இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். இந்த குருடன் எப்படி இருந்திருப்பான்? போட்டு இருந்தது ரொம்ப அழகா இருந்திருக்குமா கம்பளி?
நீங்க தான் பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு தெரியும். பிச்சைக்காரனை போய் பார்த்தா அவனுக்கு எதாவது கொடுத்தா தானே நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவு அழுக்கா இருக்கும், அவ்வளவு டர்ட்டியா இருக்கும், அவ்வளவு வெயிட்டா இருக்கும். என்ன வெயிட் அது? எத்தனை நாள் ஆச்சு துவைச்சு? அப்ப இவன் என்ன செய்யணும்? ஆண்டவர் அழைத்த உடனே அந்த மேல் வஸ்திரத்தை என்ன செய்யறவன் தூக்கி வீசிட்டு வர்றான். அதுதாங்க ரட்சிப்பு. ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது என்னென்ன தூக்கி வீசுனீங்க? ஆண்டவர் அழைக்கும் போது என்னென்ன தூக்கி வீசணும்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை 40 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 40 வருஷம் என்னத்தை எல்லாம் தூக்கி வீசி இருக்கிறேன். இவன் ஆண்டவர் அழைத்த உடனே அவன் முதல்ல என்ன செய்தான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசுகிறான். வீசுவோமா? நம்ம என்ன நல்லா வீசி இருக்கிறோம். கேரளாவில் வந்து என்ன வீசுவாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே? இல்லதா? கேரளாவில் ரட்சிக்கப்பட்டவங்க முதல்ல என்னத்தை தூக்கி வீசுவாங்க? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் கழட்டி கழட்டி கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க சிலர். இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே தங்களுடைய உடையை அவங்க மாத்திடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களுடைய மாற்று வாழ்க்கையில் ஒரு மாற்றம். பைபிள் வசனம் மட்டும் படிப்பாங்க. என்னது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டி. ஆனா இவன் பாருங்க, தன்னுடைய மேல் வஸ்திரம் அவனுக்கு இடைஞ்சலா இருக்கு. எதுக்கு இடைஞ்சலா இருக்கு? ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்வதற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்வதற்கு என்ன தடையா இருக்கிறது? அவனுடைய டிரெஸ் தடையா இருக்குது. அந்த மேல் வஸ்திரம் அதை என்ன செய்கிறான்? அவன் எப்படி வாசிக்க? தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடுறான். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே, இயேசு கிறிஸ்து அழைத்த உடனே இந்த மேல் வஸ்திரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எரிந்து விட்டு ஓடக்கூடிய ஒரு விசுவாசியா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் எரிஞ்சிருக்கிறோம்? சிந்திச்சு பாரு. என்னெல்லாம் எரிஞ்சிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த 2 வருஷம் வாழ்க்கையில என்னத்தை எரிஞ்சிருக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டோன்னா அவங்க மந்திரவாதிகளுக்கு அவங்க மந்திர புஸ்தகங்கள் இருந்தது. அந்த புஸ்தகங்களை அவங்க என்ன செய்தாங்க? கொண்டு போய் எரிச்சாங்க. அது 50,000 வெள்ளி பணத்திற்கு மதிப்புள்ள சொத்தா இருந்தது. அந்த சொத்தை என்ன செய்தாங்க? ஆண்டவருக்காக அவங்க எரிச்சானுங்க தீயில போட்டு. நம்ம என்னத்தை விட்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஏதாவது எரிஞ்சிருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில என்னன்னா நான் எரிஞ்சிருக்கோம். லிஸ்ட் போடுங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்தேன், ரட்சிக்கப்பட்டவர் இப்படி இருந்தது, இப்ப ரட்சிக்கப்பட்ட பாடு நான் ஆண்டவருடைய புதிய மனுஷனாக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் எரிஞ்சிருக்கிறேன்? ஒருத்தன் எரிஞ்சான் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அல்ல, தன்னுடைய மேலங்கே எரிஞ்சிட்டு ஓடன. அவன் யாரு? ஒரு சீஷன். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த போது ஒரு சீஷன் என்ன பண்றான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவன் எப்படி ஓடுறான்? நிர்வாணியாக ஓடனான். இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? திருடன் பிடிக்க வந்தா என்ன செய்வான்? திருடனை பிடிக்க போன அவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானா? அப்படி ஓடுறான் ஒருத்தன். ஆனா இங்க பார்க்கும்போது இவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடினான். தடை செய்யறாங்க. தடையை மீறி துணிவோடு கூட ஓடக்கூடியவனாயிரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன எரிஞ்சிருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, நான் இந்த சபைக்கு வந்த பிற்பாடு, ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நான் எரிஞ்சிருக்கிறேன்? இன்னைக்கு நீங்க இதை ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன எரிஞ்சிருக்கிறேன்? நான் சொன்ன மாதிரி நகையோ, ட்ரெஸ்ஸோ, துணியோ, மணியோ இதெல்லாம் நான் சொல்லல. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில கோபம் எவ்வளவு % கம்மியா இருக்கு? கோபம் கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? பிபி மட்டும் செக் பண்றோம். டாக்டர் போன முதல்ல என்ன செக் பண்ணுவோம்? எனக்கே தெரியும். டாக்டர்கிட்டயே போகாதவங்க நீங்களப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இவங்கள டாக்டர் பக்கமே போகாதவங்க. நானெல்லாம் போய் போன உடனே கையை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்ச என்ன செக் பண்ணுவாங்க? பிபி செக் பண்ணுவாங்க. இல்லையா? நடக்குதா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிபி செக் பண்ற மாதிரி கோபம் இப்ப எவ்வளவு % குறைஞ்சிருக்கு? கோபம் எவ்வளவு % கூடி இருக்கு? பிபி எப்படி? அது மாதிரி என்ன செய்யுங்க? உடனே என்ன செய்யணும்? பிபிக்கு என்ன செய்றீங்க? மருந்து. காலையில ஒரு மருந்து, மத்தியானம் ஒரு மருந்து. அது மாதிரி கோபத்துக்கு என்ன செய்யணும்? காலையில ஒரு ஸ்வீட்டு, நைட் ஒரு ஸ்வீட். சாப்பிடும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா கோபம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இருக்க, அது என்ன செய்யும்? குளிரப்பண்ணு. நல்ல வார்த்தை வந்து என்ன செய்யணும்? குளிரப்பண்ணும். சண்டை வரும்போது தான் தெரியும். கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது தான் பிபி மிஷினை மாட்டி விட்டா பிபி மிஷினை உதறும். நிஷாண்டிக்கு ஒரு பிபி மிஷின், எனக்கு ஒரு பிபி மிஷின் மாட்டி விட்டுட்டு சண்டை போட வச்சா பிபி மிஷின் என்ன செய்யும்? அது மேல போய் அதுக்கு மேல ரீடிங்கே இருக்காது. டப்புன்னு வெடிச்சிடும். பழைய காலத்தை பிபி மிஷினால இப்படி பம்ப் பண்ணுவாங்க. பக்கு பக்கு பக்குன்னு அமுத்திதான் பிபி பார்ப்பாங்க. அப்போ என்னதுன்னா பிபி என்ன செய்யும்? மேலே கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நான் எனக்கு ஆண்டவர் உணர்த்துல என்ன சொன்னேன்? என்ன செய்யணும்? வாயிலிருந்து என்ன வரணும்? ஸ்வீட். கோயம்புத்தூர்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க நம்ம இப்போ என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒய்ஃப் எப்படி கூப்பிடுவாங்க? ஸ்வீட்டி. ஸ்வீட்டி என்ன கூப்பிடுவாங்க? ஸ்வீட் என்னமா?
ஓகே 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 அப்படி ஸ்வீட்டின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்தா. நம்மளுக்கு அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்குமே. அப்ப அவங்க திருப்பி நம்மள என்னன்னு கூப்பிடுவாங்க? ஸ்வீட்டா, ஸ்வீட்டா இல்லையா? அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையிலே பிபி எப்படி கூடுதோ, குறையுதோ, அது போல அன்பு என்ன செய்யணும்? கூடணும், கூடணும், குறையக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? பேலன்ஸா இருக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்? என்னுடைய பிபி எவ்வளவு வந்திருக்குது? செக் பண்ற மாரி கோபம் இன்னைக்கு எவ்வளவு கோபப்பட்டிருக்கிறேன்? எவ்வளவு தூரம் சண்டை போட்டிருக்கிறேன்? எவ்வளவு தூரம் நான் வந்து பொறாமை கொண்டிருக்கிறேன்? பொறாமை வந்து இருக்கிறதுல டேஞ்சர் பொறாமை. பிபி கூட ஏறிச்சுன்னா கொஞ்சம் துடிப்பாங்க. இப்படி. பொறாமைக்கு தெரியுமா? பொறாம வந்தா தெரியுமா? பொறாம அப்படியே பார்த்தா சிரிக்கும். ஆனா உள்ள என்ன இருக்கும்? பயங்கரம். அப்ப இந்த குணம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கூடி இருக்குது, குறைஞ்சிருக்குதுன்னு டைம் முடிய போகுது. அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடனான். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம்? எது எரியணுமோ ஒரு லிஸ்ட் போட்டுங்க. 2வது வரும்போது தடையை மீறி ஓடுறான். தடை போட்டாங்க இந்த பகுதியில இல்ல. இன்னொரு இடத்துல தடையை மீறி ஓடுறது. தடையை மீறி ஓடுறது என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது தடை இருக்கா இல்லையா? எப்ப தொடங்குது அந்த ஆராதனைக்கு வரும்போது தடை எப்ப தொடங்கும்? கரெக்ட். நீங்களாம் அனுபவப்பட்டவங்க. சனிக்கிழமையே சாயங்காலமே ஆராதனைக்கு தடை ஏற்படும் இல்லைங்களா? அப்ப அந்த தடையை மீறணும். ஒரு சகோதரி தடையை மீறி போனாங்க. அது சகோதரிகள் ரொம்ப நான் இவ்வளவு தூரம் சொல்ற சகோதரிகள் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆக்குறீங்க. சகோதரிகள் தடையை மீறி போனாங்க. எங்க போனாங்க? எஸ்ஆர் ராஜாத்தி என்ன செய்தா? தடையை மீறி ராஜாவிடத்துல பிரவேசிக்க செத்தாலும் பரவாயில்ல போனாங்களா? தடையை மீறி போறது. தடையை மீறி போய் பாருங்க உங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். எஸ்ஆர் ராணி என்ன செய்தாங்க? தடையை மீறி போனாங்க. அதுபோல இவன் தடையை மீறி இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தான். அவனை தடை பண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வந்தபோது அவன் கண் பார்வை அடைந்தார். எஸ்தர் தடை மீறி போனார். இன்னொருத்தர் ரெண்டு டாக்டர்கள் தடை மீறி போனாங்க. யாருங்க? யாத்ரா ரெண்டு டாக்டர்ஸ் டிஜிஓஸ். யார் ரெண்டு டிஜிஓஸ்? யாத்ராம புத்தகத்துல மோசேயினுடைய வாழ்க்கையில ரெண்டு சிப்பாரால் பூவாள். அவங்க என்ன செய்தாங்க? தடையை மீறி போய் அந்த குழந்தைகள் பிறப்பதற்கு உதவி செய்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதம். அப்ப தடையை மீறி போகக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வேணும். மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடினான். உண்மை 2வது என்ன வசனம்? உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்பாரு. ஆண்டவர் வந்து என்ன கேட்பாரு? என்ன கேட்டாரு அவங்ககிட்ட? ஒண்ணுமே கேட்கலையா? ஆண்டவர் என்ன கேட்டாரு? உனக்கு நான் உங்ககிட்ட கேட்ட என்ன சொல்வீங்க? ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. உங்ககிட்ட வந்து ஆண்டவர் வந்தாச்சு, நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டீங்க ராத்திரியில. ஆண்டவர் பக்கத்துல வந்து நின்றுட்டாரு. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீங்க? எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்கு. உண்மைதான் உண்மைதான் அவங்க சொல்ற பாயிண்ட். ஆனா இவன் என்ன கேட்டான்? பார்வை அடையும். அந்த பார்வை வந்தால் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? செழிக்கும் இல்லையா? சரீரத்திற்கு விளக்கு எதுங்க? கண்ணு. கண்ணு தெளிவானால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிரும். இவ்வளவு நாள் அவன் கண் பார்வையற்றவனா இருந்தான். இப்ப ஆண்டவரத்துல என்ன கேட்கிறானா? ஆண்டவரே நான் கண் பார்வை அடைவேன், உண்மை காண்கின்ற கண்ணை தாரும் என்று அவன் கேட்கக்கூடியவனாய் மாறினான். இப்ப கேட்டான், ஆண்டவரே என் கண் பார்வை தாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க ஆண்டவர் வந்து உங்களிடத்துல நீங்க கூப்பிடும் போது நீங்க இவன் வந்து எதுவுமே சொல்லி கூப்பிடல. என்ன கூப்பிட்டா? நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனாகிய இயேசுவே என்று சத்தமிட்டு கூப்பிட்ட போது ஆண்டவர் பக்கத்துல வர்றார். இன்னைக்கு காலையில இருந்து அதுதான் செய்தியை நம்மளுக்கு. அவர் நம்ம அழைக்கும் போது நம்ம பக்கத்துல வர்றாரு. நம்ம கூப்பிடும் போது நம்ம பக்கத்துல வர்றாரு. அந்த ஆண்டவர் என்ன செய்தாரு? அவனை தேடினார். அவனை தேடினார். தேடி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரே நான் கண் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்து கண் பார்வை அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருளின் வாழ்க்கையில வாழக்கூடிய அநேக மக்கள் உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கண் பார்வை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இருதய கண் திறக்கப்பட வேண்டும். அந்த இருதய கண் திறக்கும் போது அவருடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அவருடைய கண் திறக்கப்படுமானால், கண் பார்வை அடைவான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையே மாறக்கூடியதாய் மாறும். அவனுடைய ட்ரெஸ் மாறும், அவனுடைய முடிவெட்டுறது மாறும், அவனுடைய சாப்பாடு மாறும், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறும், அவனுடைய இடம் மாறும். இனி வந்து அவன் வாசல்ல வந்து பிச்சை கேட்க மாட்டான். இனி அவன் வீதியில வந்து பிச்சை கேட்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சீஷர்களோடு கூட அவன் பின்னாடி போனான் என்று வேதம் சொல்லி. இயேசுவினோடு கூட போனவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க, எப்படி அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, எப்படி அவர்கள் பேசி இருப்பாங்க, என்னென்ன வார்த்தைகளை கேட்டு இருப்பாங்க. அந்த பாக்கியத்தை அந்த பார்த்திமேயை பெற்றுக்கொண்டான் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பார்த்திமேயை போல முன்னேறி போவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றும் சதா காலிலும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார்.
அவர் பக்கத்துல வந்து மகனே மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது உங்க தேவையில சொல்லுங்க. அந்த சனப்பொழுதிலே அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையும் உறுதியும் கிருபையும் இருந்த தேவனாய் இருக்கிறார். ஆமென்.